ஹலோ ஸ்டூடெண்ட், நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு நம்பர்ஸுடைய பேசிக் கான்செப்டை பார்த்துடலாம். Numbers are two types. One type is real number. Another type is imaginary number. What is real numbers? Real numbers are two types. One type is rational number. Another type is irrational number. How many types of rational number? Rational numbers are three types. One type, natural number. Second type, whole numbers. And third type, integer. நேச்சுரல் நம்பருடைய ஸ்டார்டிங் நம்பர் இங்கே கொஞ்சம் கே போட்டு எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடியது. நேச்சுரல் நம்பருடைய ஸ்டார்டிங் நம்பர் 1. ஹோல் நம்பருடைய ஸ்டார்டிங் நம்பர் 0 0, 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடியது. நெக்ஸ்ட் இன்டீஜருடைய சிம்பிள் இஜெட். இன்டீஜர் அதே மாதிரி 0 1 2 3 4 5 ஃபஸ்ட் ரைட் பண்ணிட்டேன். மைனஸ் இன்ஃபினிட்டி ஆரம்பித்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடியது. இந்த சைடில் -1 -2 -3 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஆர் 0, +or -1 +or -2 +or-3 +or-4 +or-5 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். +or-இன்ஃபினிட்டி. இங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர் பாருங்கள், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஆனால் ஹோல் நம்பர்ஸை பாருங்கள். ஹோல் நம்பர்ஸில் 0 தவிர இங்கே என்னென்ன இருக்குது, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்போ 1 2 3 4 5 இங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர் அப்படியே இன்க்ளூட் பண்ணியிருக்குது. இது ஹோல் நம்பர்ஸ். இப்போ ஹோல் நம்பர்ஸ் என்ன செய்யுதுன்னா, இது ஃபுல்லாக நேச்சுரல் நம்பரில் இன்க்ளூட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்டீஜரை பாருங்கள். இன்டீஜரை பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் நேச்சுரல் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு 0ல் இருக்குல்ல, இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் போதில் அது ஹோல் நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அப்படின்னா இன்டீஜர் நேச்சுரல் நம்பரையும் ஹோல் நம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்குது. ஒவ்வொரு நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் ஆகும். பட் நாட் ஹோல் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர். எல்லா நேச்சுரல் நம்பர்களும் ஹோல் நம்பர்ஸ் ஆகும். ஆனால் ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர் ஆகாது. ஏன்னா இங்கே நேச்சுரல் நம்பருடைய ஸ்டார்டிங் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. அப்போ ஹோல் நம்பர்ஸில் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஆனால் 0 மட்டும் இல்லை. அதனால எல்லா நேச்சுரல் நம்பர்களும் ஹோல் நம்பர்ஸ் ஆகும். பட் நாட் ஹோல் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். அதே மாதிரி இன்டீஜர் ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ். ஏன்னா அங்கே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்டீஜர் நம்பருடைய வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. அப்போ நேச்சுரல் நம்பராகவும் மாறும். நெக்ஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது, ஹோல் நம்பர்ஸ் ஆகும். பட் நாட் இன்டீஜர் நம்பர்ஸ். எல்லா இன்டீஜர் நம்பர்ஸ் ஹோல் நம்பராகவோ நேச்சுரல் நம்பராகவோ மாறாது. நேச்சுரல் நம்பர் இருக்கலே ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர் ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிடலாம். இது நேச்சுரல் நம்பர்.
இந்த நேச்சுரல் நம்பரை காட்டிலும் பிக்கஸ்ட் நம்பர் வந்து ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பரை காட்டிலும் பெரிய நம்பர் ஹோல் நம்பர், ஹோல் நம்பரை காட்டிலும் பெரிய நம்பர் இன்டிஜர். அது எப்படின்னு சொல்லி இப்போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது, ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. அப்போ நேச்சுரல் நம்பரை காட்டிலும் ஹோல் நம்பர்ஸ் பிக்கஸ்ட் நம்பர், ஹோல் நம்பர்ஸை காட்டிலும் இன்டிஜர் பிக்கஸ்ட் நம்பர். இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறத ரேஷனல் நம்பர். இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறத ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பருடைய சிம்பிள் Q. ரேஷனல் நம்பருடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா P டிவைடிங் பை Q ஃபார்மேட்டில் இருக்கணும். P டிவைடிங் பை Q ஃபார்மேட்டில் இருக்கணும். பட் Q நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். டினாமினேட்டர் வேல்யூ வந்து இங்கே வந்து 0வாக இருக்கக்கூடாது. P டிவைடிங் பை Q ஃபார்மேட் அப்படின்னா வந்து இதில் என்ன சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி வந்து நம்ம வந்து எல்லா நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர்ஸாக மாறும், எல்லா ஹோல் நம்பர்ஸும் இன்டிஜராகவும் மாறும். அப்போ இருக்கக்கூடிய எல்லா இன்டிஜர் நம்பர்ஸும் ஆல் இன்டிஜர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பராக மாறும். பட் நாட் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் இன்டிஜராகவோ ஹோல் நம்பர்ஸாவோ நேச்சுரல் நம்பராகவோ நமக்கு வந்து மாறாது. இப்போ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸுக்கு நம்ம போயிடலாம். நேச்சுரல் நம்பர்ஸ், இந்த நேச்சுரல் நம்பரை நம்ம எப்படி ரேஷனல் நம்பராக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேச்சுரல் நம்பரை எப்படி ரேஷனல் நம்பராக மாற்ற முடியும்? ஏன்னா ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்னு சொல்லி மாற்றணும். அப்போ இதில் என்னென்னா இங்கே 1 2 3 1 2 3 4 5 இருக்குது. கீழே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். டிவைடிங் பையில் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கிற அர்த்தம். டினாமினேட்டர் வெளியில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். டிவைடிங் பை 1. ரேஷனல் நம்பருடைய ஃபார்மேட் நமக்கு எப்படி இருக்கணும்? P டிவைடிங் பை Q ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், 1 டிவைடிங் பை 1 நேச்சுரல் நம்பர் எழுதுகிறேன். 1 டிவைடிங் பை 1, நெக்ஸ்ட்டு 2 டிவைடிங் பை 1, நெக்ஸ்ட்டு 3 டிவைடிங் பை 1, நெக்ஸ்ட்டு 4 டிவைடிங் பை 1, நெக்ஸ்ட்டு 5 டிவைடிங் பை 1, எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போனா இது P டிவைடிங் பை Q ஃபார்மேட்டில் வந்துருச்சா? இங்கே உள்ளது P ஆகும், இது Q ஆகும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ P டிவைடிங் பை Q ஃபார்மேட்டில் நம்ம கிடச்சிருச்சு. அதே மாதிரி தான் ஹோல் நம்பர்ஸும் அதே மாதிரி தான். ஹோல் நம்பர்ஸை நம்ம எழுதுனோம்னா 0 டிவைடிங் பை 1உடைய வேல்யூ 0வை எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் வேல்யூ 0 தான். 0 டிவைடிங் பை 1, P டிவைடிங் பை Q. இங்கே என்ன சொல்லுங்கள், Q தான் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கக்கூடாது, ஆனால் P ஈக்குவல் 0வாக இருக்கலாம். P ஈக்குவல் 0வாக இருக்கலாம். இந்த இடத்துல P ஈக்குவல் 0வாக இருந்துக்கலாம், இங்கே P ஈக்குவல் 0வாக இருந்துக்கலாம். ஆனால் Q நாட் ஈக்குவல் டு 0, Q இங்கே வந்து 0 கிடையாது. நெக்ஸ்ட்டு 1 டிவைடிங் பை 1, 2 டிவைடிங் பை 1, 3 டிவைடிங் பை 1, 4 டிவைடிங் பை 1, 5 டிவைடிங் பை 1, எக்ஸட்ரா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இன்டிஜர் நம்பர். அப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேச்சுரல் நம்பர்ஸையும் இங்கே ரேஷனல் நம்பராக மாற்றியாச்சு, ஒவ்வொரு ஹோல் நம்பர்ஸையும் ரேஷனல் நம்பராக மாற்றியாச்சு. அதே மாதிரி இன்டிஜர் நம்பரையும் நம்மளால் ரேஷனல் நம்பராக மாற்ற முடியும். இன்டிஜர் நம்பர் நமக்கு என்ன இருந்தோம், -3 எக்ஸட்ரா இங்கே இருக்குது. -3, -2, -1, 0, 1, 2, 3 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும். டிவைடிங் பையில் ஒன்று மேலாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். டிவைடிங் பையில் ஒன்று மேலாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். டிவைடிங் பையில் 1, டிவைடிங் பையில் 1, டிவைடிங் பையில் 1, டிவைடிங் பையில் 1, டிவைடிங் பையில் 1. இது எல்லா இன்டிஜரும் இங்கே நமக்கு எல்லா இன்டிஜர் நம்பர்ஸ் எப்படின்னா ரேஷனல் நம்பராக மாற்றியாச்சு. அப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடியது இப்போ நமக்கு வந்து எடுத்துப்போம். ஃப்ராக்ஷன்னா நமக்கு வந்து 5 டிவைடிங் பை 3 தான் ஃப்ராக்ஷன் இல்லை. இங்கே 1ன்னு சொல்லி ஒரு நம்பர் இருந்தாலும் 1 ஒரு நம்பர் இருந்தாலும் 1 டிவைடிங் பை 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான், நெக்ஸ்ட்டு 2ன்னு சொல்லி இருந்தாலும் 2 டிவைடிங் பை 1, 2 டிவைடிங் பை 1ம் ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஆனால் நேச்சுரல் நம்பராகவும் இதை கன்சிடர் பண்ணலாம், ஹோல் நம்பர்ஸாகவும் இதை கன்சிடர் பண்ணலாம். அப்போ இது வந்து ரேஷனல் நம்பராகவும் நம்ம எடுத்துக்கிற முடியும். Thank you, student.